Hello students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது very interesting ஆன ஒரு விஷயம், real life applications of Charles Law. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா கூட பார்த்துருக்கோம். ஸோ இது கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரி gaseous ஸ்டேட் யூனிட் 6லேருந்து டாபிக். ஸோ இது எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் டயர்ஸ். டயர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கார் டயர்ஸ் என்ன ஆகும், டீஃப்ளேட் ஆகும். எப்போது கோல்டு வின்டர் சீசனில் வந்து டீஃப்ளேட் ஆகும். அது ஃப்ரீசிங் வின்டர் சீசனில் டீஃப்ளேட் ஆகுது. அதே சமயத்தில் சம்மர் சீசனில் என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஏன் டீஃப்ளேட் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் கோல்டு வின்டர் சீசனில் என்ன ஆகும்னா ஏர் பிகம்ஸ் டென்சர். அந்த டயருக்குள்ளே இருக்கிற ஏர் வந்து டென்ஸ் ஆகுது. ஸோ அதனால் டயர்ஸோட ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுனால பங்க்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு ஆக்சுவலாக என்ன ரீசன் நம்ம கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்லணும்னா, திஸ் இஸ் அன்யூஷுவல் பிஹேவியர் இஸ் பிகாஸ் ஆஃப் த Charles law. What is Charles law? Temperature decreases, volume also decreases. So in winter, due to the low temperature, the air inside the tire gets cooler and they shrink. That's why the reason behind that the tire gets shrink during winter season. So அதே சமயத்தில் சம்மர் சீசனில் என்ன ஆகுது அப்படின்னா, the tire hot air daysல வந்து the air expand with temperature. ஸோ அப்போ வந்து அந்த டயர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த அட்வைஸ் ஹியர் இஸ் ஆல்வேஸ் மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் த டயர்ஸ். ஸோ டிரைவிங் வித் லோ ப்ரெஷர் இஸ் ஸ்ட்ராங்லி டிஸ்கரேஜ். யூ ஷுட் நாட் டிரைவ் த vehicle with the low pressure. What will happen if we do that? So it can be a dangerous on the road. So tires வந்து இன்ஃப்ளேட்டாக இருக்கும்போது மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ப்ளோ அவுட் ஆகும் அல்லது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் த டயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is, that is, Charles law finds its way into our kitchens as well. Let's see. In case you have ever tried your hand at baking, you might be familiar with the substance most commonly used in cooking. That is the yeast. So yeast is often used in baking to bake the bakery products fluffy. So if you add yeast, the product will be very fluffy. Yeast is responsible for releasing the carbon dioxide bubbles. So this carbon dioxide bubbles expand further with high temperature. So the expansion of carbon dioxide bubbles with an increase in temperature works as a leavening agent. Okay, so the carbon dioxide gas வந்து release ஆகுது ஈஸ்ட்லேருந்து, அந்த carbon dioxide bubbles expand ஆகுது further with high temperature. What is Charles law? Charles law states that, what is the Charles law statement? Gas tends to expand when the temperature increases. Okay, so that when we heat it, so it's act as a leavening agent and cause the bakery product to become fluffy. அதனால தான் நமக்கு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து சார்ல்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்ஸ் அகைன் ஐம் டெல்லிங் யூ த சார்ல்ஸ் லா, கேஸ் டென்ஸ் டு எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுல ஈஸ்ட்லேருந்து, அந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுது ஃபர்தர் வித் ஹை டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸ் த ப்ராடக்ட் ஸோ ஃப்ளஃபி. லெட்ஸ் see about the next application of Charles law is hot air balloons. ஹாட் ஏர் பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா, ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ஹாட் ஏர் பலூன்ஸ். யூ மைட் ஹவ் wondered about the working of hot air balloon. எப்போ இப்படி ஒர்க் ஆகுது நம்ம கூட நினச்சிருப்போம். ஸோ it based upon the Charles law. So here the gas is heated inside that air balloon so that the gas expands. So what will happen when the gas expands? That is, expansion of gas takes place, it becomes less dense and balloon is lifted in the air. So because of the expansion of the gas, okay, what is Charles law? Gas tends to expand when heated. So here also gas tends to expand. So because of the less density, the balloon is lifted in the air. So what will happen then? The worm is in this, worm is less dense. So the worm
air, that is warm, is less dense than the cold air. So it is lighter than the cold air. So which means that it is lighter than the cold air, and also the warm air has less mass per unit volume. So in the hot air balloon fly ஆகிறதுக்கு கூட நம்ம சார்ல்ஸ் லாவை தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ கேஸ் tends to expand when heated, that is சார்ல்ஸ் லா. ஸோ நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஹாட் ஏர் பலூன்ஸை நம்ம ஃப்ளை ஓவர் பண்ணுறோம். அதில் ட்ராவல் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's see about funky thermometer. It is used for measuring the temperature changes in the preparation of turkey. Let's see about the next one, the working of the pop-up turkey timer. Timer nothing but thermometer is also based upon the Charles law. Let's see how. If you remember what Charles law states, that you might be familiar with the fact that gas expand when heated. The same principle is applies to the pop-up turkey timer. The temperature is, that is actually here, you are going to find out the temperature. The timer is placed inside the turkey. As the temperature increases, what will happen? That is, I am going to place a timer inside the turkey. As the temperature increases, the turkey cooks. So the gas inside the thermometer also expand. The gas inside the thermometer also expand. That is the point going to be happen. That is why I told you that it based upon Charles law. What is Charles law? That is that gases expand when heated. Here also that gas inside the thermometer also expand. As soon as the timer pops, it indicates that the turkey has been cooked. So it's an indicator to indicate us that turkey is cooked by giving the pop-up sound. Okay, so let me tell you about the next thing. So let us see about that popper. What is the red button on the turkey? Inside a standard pop-up turkey timer, there is a red plastic indicator stick that sits on the plastic casing. The soft metal in the tip warms as the turkey roasts and eventually melts at around 180 degree Fahrenheit. So the red stick is released from the metal and spring makes it பாப்அப். ஸோ அந்த ரெட் ரிலீஸ் ஆகி தான் நமக்கு அந்த பாப்அப் சவுண்ட் கிடைக்கும். ஸோ எல்லார் மைண்ட்லேயும் ஒரு கொஷின் இருக்கும், ஒவ்வொரு தடவையும் அந்த டைமர் நம்ம வாங்கிட்டே இருக்கணுமா? இல்லை. ஸோ யூ கேன் ரீயூஸ் த டைமர். ஸோ ரீயூசபிள், தீஸ் டைமர்ஸ் ஆர் ரீயூசபிள். ஸோ இஃப் யூ டிப் த tip in the hot water, it will remelt the metal. So you can push the pop-up piece back into the place. So let me explain. The next one is about the deodorant spray bottle. டியோட்ரண்ட் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கும்போது அந்த பாட்டிலில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? கீப் அவே ஃப்ரம் தி சன்லைட் அண்ட் ஹை டெம்பரேச்சர். என்ன ரீசன்? அதுக்கு ஆன்சர் தான் சார்ல்ஸ் லா. So Charles law, under high temperatures, the air molecules inside the bottle will expand. What is Charles law? Gases tends to expand when heated. So when the spray bottle is kept at under high temperature, the air molecule inside the bottle will expand. So what will happen? நமக்கே புரியும்ல. ஸோ ஏர் மாலிகுல் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அந்த பாட்டிலை விட்டு வெளியே வர்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ வாட் வில் ஹேப்பன்? தட் விச் கேன் லீட் டு தி பர்ஸ்டிங் ஆஃப் த டியோட்ரண்ட் பாட்டில். ஸோ பாட்டில் வந்து வேஸ்ட்டாக தானே இருக்குது, இந்த பாட்டிலை நம்ம வச்சு உடச்சி பார்க்கலாமா அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் காரணம் வந்து கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் when you place this deodorant in a hot temperature. ஸோ அது வந்து எப்போவுமே நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் see the next one is about the basketball. ஸோ பேஸ்கெட் பால். ஸோ இதில் நான் எங்கள் சார்ல்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஹவ் அப்சர்வ் தட் பேஸ்கெட் பால் வென் யூ லெஃப்ட் அவுட் சைட் அ கோல்டு வின்டர் நைட் என்னாகும்? அது ஸ்ட்ரிங்க் ஆகிடும். வின்டர் சீசனில் நீங்கள் தெரியாமல் நம்ம கிரவுண்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம், அடுத்த நாள் நம்ம போய் பார்க்கும்போது அது ஸ்ட்ரிங்க் ஆகியிருக்கும். வாட் இஸ் த ரீசன்? ஆஸ் த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், so do the volume of the gas inside the basketball decreases. இது யாரோட லா? சார்ல்ஸ் லா. when temperature is and volume is directly proportional. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்?
this is an example. And the decrease pressure decrease ஆயிடுச்சு இல்லையா, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், again its volume back if you bring the basketball in the warm room. ஸோ நீங்கள் வார்ம் ரூமில் கொண்டு வச்சிட்டாலே போதும், அதோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், திரும்ப கிடச்சிடும். ஸோ வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ சில் டைமில் வெளியில் நீங்கள் விட்டுட்டீங்க நைட்டில் அப்படின்னா பால் ஸ்ட்ரிங்க் ஆகுறதும், திருப்பி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹாட் ரூமில் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்ச உடனே அந்த பால் திருப்பி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட நார்மல் வால்யூமுக்கு வந்துடும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ உங்களுக்கு கிளியராக நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் இருக்குது, பட் நீங்கள் இது வரைக்குமே கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாமே சார்ல்ஸ் லா பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னும் 2-3 கூட இருக்குது. நம்ம ஸ்விம்மிங் பூல் இல்லை யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளோட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிம்பாம் பால்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் ராயல் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோ எந்த டாப்பிக்கை பற்றினது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடியோ வந்து நெக்ஸ்ட் அபவுட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லாவோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அப்சல்யூட் ஜீரோனா என்ன, கெல்வின்னா என்ன, ஹூ இஸ் கெல்வின், அந்த கெல்வின் ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சார்ல்ஸ் லா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், subscribe to my channel. Okay, thank you so much for listening. ஸோ உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் எவர் அண்ட் எவர். Subscribe to my channel. Thank you.